வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு. திட்டமிட்டபடி தேர்தல் நடத்த வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கோரிக்கை. எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதற்காகவே திட்டமிட்டு வருமான வரி சோதனை நடைபெறுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் உறுதி. ஆண்டிப்பட்டியில் அமமுக அலுவலகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பணம் பறிமுதல். 150 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. சொத்து குவிப்பு விவகாரத்தில் ப. சிதம்பரம் குடும்பத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது உச்சநீதிமன்றம். வருமான வரித்துறை மனு மீது பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். வேலூர் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சோதனை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை அறிக்கை அனுப்பியிருந்தது. இதனையடுத்து வேலூர் தொகுதியில் மக்களவை தேர்தல் ரத்து செய்ய கோரி தேர்தல் ஆணையம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்தது. இதன் அடிப்படையில் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் தொகுதியில் அதிமுக சின்னத்தில் போட்டியிடும் ஏசி சண்முகம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். நாளை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் வேலூரில் தேர்தல் நடத்தவும் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியது. வேலூர் தொகுதியில் திட்டமிட்டபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் டெல்லி மற்றும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் செய்ததாகவும் திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்க பாஜக, அதிமுக ஆகிய ஆளும் கட்சிகள் வருமான வரித்துறையை பயன்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரித்துறை சட்டத்திற்கு புறம்பாக வீடு மற்றும் கல்லூரிகளில் சோதனை நடத்தியதாகவும் வருமான வரி சோதனை நடந்த 16 நாட்களுக்கு பிறகு தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்பு தேர்தலை ரத்து செய்துள்ளதாகவும் கதிர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ரத்து என்பது சரியான நடவடிக்கை இல்லை என தேர்தல் ஆணையத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ள அவர் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தேனியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 150 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மக்களவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆண்டிப்பட்டியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க டிஎஸ்பி ஸ்ரீனிவாசன் தலைமையிலான பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் அமமுக அலுவலகத்தில் சோதனை நடத்த முயன்றனர். ஆனால் போலீசாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. அப்போது தடையை மீறி அமமுகவினர் அலுவலக கட்டிடத்தின் மேல் பகுதியில் நுழைந்ததால் தற்காப்புக்காக வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேனி மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி பல்தேவ் தற்காப்புக்காகவே வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விளக்கம் அளித்தார். அது நிறைய பணம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேக்கெட்ஸில் இருக்குது, எண்ணற்ற பேக்கெட்ஸில் இருக்குது. அதனால கம்ப்ளீட்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நோட்டும் சர்ச் பண்ணி அக்யூரேட் அமௌண்ட் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் இருக்குது, அது சம்மந்தப்பட்டவங்க போலீஸோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம ஷார்ட்டாக நம்ம சொல்ல முடியும். யார் மேலே எந்த இதுவுமே கிடையாது, சுத்தமாக இல்லை. அது ஒரு தற்காப்புக்காகவும் அட் த சேம் டைம் அதிக அளவில் பணம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமான அளவில் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்னிங்காக ஃபயர் பண்ணது. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் இந்த நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தா, ஃபயர் பண்ணுற நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தால் கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு.
இதனையடுத்து அமமுக அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்புடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 9 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 1,48,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அமமுகவை சேர்ந்த பழனி, சுமன்ராஜ், பிரகாஷ், மது ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 150 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் அமமுகவினர் தடுத்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற இருந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் கதிரானந்த் வீடு, அவரது ஆதரவாளர்களின் வீடுகளில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் பட்டுவாடா செய்ய இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையை அனுப்பி வைத்தார். இதனை ஆய்வு செய்த தலைமை தேர்தல் ஆணையம் வேலூரில் தேர்தல் ரத்து செய்ய கோரி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியது. ஆணையத்தின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேலூரில் மக்களவை தேர்தல் ரத்து செய்ய ஒப்புதல் தெரிவித்தார். இந்த நிலையில் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொருளாளர் துரைமுருகன், வேலூர் மக்களவை தேர்தல் ரத்து செய்திருப்பது பிரதமர் மோடியின் திட்டமிட்ட சதி என்றும் ஜனநாயக படுகொலை எனவும் தெரிவித்தார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நோட்டீஸை பெண்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பணத்தை வாங்கி கையில் கொடுக்கிறார். இதே உங்க வலைதளம் அதில் போட்டு 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 காட்டுறாங்க. திருப்பி திருப்பி முதலமைச்சர் பணம் வாங்கி கொடுக்கறத அதை பற்றி கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனம் வராது. தேனியில் உங்களை போல ஊடகங்கள் தான் 2000 படத்தை வாரி வாரி கொடுத்தத படம் எடுத்து காட்டியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல், எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி. அவ்வளவுதான். மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது தவிர அந்த தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன். இரண்டாம் கட்டமாக தமிழகம் உள்பட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு உள்பட 13 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாம் தமிழர் கட்சி என 5 முனை போட்டி நிலவுகிறது. இது மட்டுமல்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் இருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக நடைபெற்ற அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இதனிடையே வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவ படை மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர்கள் பணத்துக்கு அடிமையாகி வாக்களிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் வாழைப்பழத்துக்கு பணம் கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது ஊரை ஏமாற்றும் செயல் என ஸ்டாலின் விமர்சித்தார். இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக அமையப் போகிறது. ஆக பணத்திற்கு அடிமையாகாத, பணத்திற்கு வளைந்து போகாத வாக்காளர்களாக இந்த தேர்தல் நிரூபிக்க போகிறது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. வேலூரில் நடந்த அந்த தேர்தல் ரத்துங்க அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களே தூத்துக்குடியில் பண்ற விஷயங்கள், ரைடு நடந்த விஷயங்கள், அது மிரட்டலுக்கு, அச்சுறுத்தலுக்காக வேட்பாளர் பயந்துருவாங்க. அந்த வேட்பாளருக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் வேலை செய்யாமல் படுத்துருவாங்க. அதே மாதிரி பூத் ஏஜென்ட்டெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மிரட்டலுக்காக. இந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக அஞ்சாது. ஜனாதிபதியே கையொப்பமிட்டிருக்கிற போது அது நீதிமன்றத்தில் அதுக்கு பரிகாரம் வராதுங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இருந்தாலும் முறையாக என்ன செய்யணுமோ
சட்ட ரீதியாக நாங்கள் வல்லுநர்களை கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முடியும். அது வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அறிக்கை, ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்கிற அவருடைய நாடகம். அது வெளிப்படையாக அது வந்து ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி குனிஞ்சிக்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையாக அது கொடுத்துட்டு போயிருக்கலாம். வேலூர் தொகுதியில் தேர்தலை தடை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் முன்வைத்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக வேட்பாளர்களை களங்கப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு வருமான வரித்துறையை முறைகேடாக பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது என கூறியுள்ளார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை நிறுவனங்கள் மோடி அரசின் ஏவலுக்கு கட்டுப்பட்டு கிடப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசுக்கு அடிமை சேவை செய்யும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் கருவியாக செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு பச்சை துரோகம் செய்யும் மோடி அரசையும் அதற்கு காவடி தூக்கும் எடப்பாடி அரசையும் தூக்கி எறிய தமிழக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமென வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்திருப்பது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவிநாசியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், அதிமுக பாஜக கூட்டணி 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடையும் என்றார். தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் போலீசார் முன்னிலையில் அதிமுக கூட்டணி கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதாக கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். ஆனால் பணப்பட்டுவாடா செய்யும் ஆளும் கட்சியினர் பகுதிகள் எல்லாம் விட்டுவிட்டு வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்திருப்பது எப்படி நியாயமாகும் என அவர் கேள்வி எழுப்பினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி தேர்தலை ரத்து செய்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, வன்மையான கண்டனத்துக்குரிய நடவடிக்கை, ஒரு திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவங்க என்னன்னா, வேலூர்ல பண விநியோகம் அதிகமாக இருந்தது, ஆகவே தான் நாங்கள் தேர்தலை ரத்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் அதிமுக பாஜக கூட்டணி பரவலா தண்ணி மாதிரி வந்து பணத்தை வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி ரூபாய் பணத்தை தாராளமாக விநியோகம் பண்ற ஆளுங்கட்சி இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வேலூர் தேர்தல் ரத்து செய்திருப்பது எப்படி நியாயம்னு எனக்கு புரியல. வருமான வரித்துறை மனு மீது பதிலளிக்குமாறு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குடும்பத்தினருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம், மகன் கார்த்தி சிதம்பரம், மருமகள் ஸ்ரீநிதி ஆகியோருக்கு இங்கிலாந்து, அமெரிக்காவில் சுமார் 10 கோடி மதிப்புள்ள சொத்துகள் வாங்கி குவித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு கருப்பு பண தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 பேருக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் நளினி சிதம்பரம் உள்ளிட்ட 3 பேருக்கு வருமான வரித்துறை அனுப்பிய உத்தரவை ரத்து செய்தது. மேலும் 3 பேருக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக வருமான வரித்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். மேலும் நளினி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு வருமான வரித்துறை மனு மீது பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலத்தில் வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீஸுடன் பணத்தை மறைத்து வைத்துக் கொடுத்ததாக எழுந்த புகாருக்கு முதலமைச்சர் பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலத்தின் முக்கிய வீதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது வாழைப்பழம் விற்கும் பெண்ணிடம் தேர்தல் பிரச்சார நோட்டீஸுடன் பணத்தை மறைத்து வைத்து முதலமைச்சர் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதற்கான வீடியோவும் தொலைக்காட்சிகள் வெளியானது. இந்த வீடியோ காட்சிக்கு மறுப்பு தெரிவித்த அவர், வாழைப்பழம் வாங்கிவிட்டு அதற்கு விலையாக அந்த பெண்ணிடம் பணம் கொடுத்ததாக தெரிவித்தார். வாழைப்பழம் வாங்கியதை எடிட் செய்துவிட்டு பணம் கொடுத்ததை மட்டும் டிவியில் ஒளிபரப்பு உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்வின் விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு செங்கோல் சாற்றப்பட்டது. மாலை மாற்றுதல், பொன்னூஞ்சல் ஆடுதல் போன்ற நிகழ்வுகளும் அரங்கேறின.
இதனையடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள். வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே திருமானுடைய திருக்கரங்கள் சமர்ப்பணம் செய்து திருமண காரணமானது மேல உள்ளது. திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு ஆகியவை வழங்கப்பட்டன. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா நாளையும், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது. சித்திரை திருவிழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி சமயபுரம் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து பால் குடம், கரகம், தீச்சட்டி, முளைப்பாரி எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவை காண திருச்சி மட்டுமல்லாது அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்தனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் சித்திரை திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மரத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டதை அடுத்து கூகுள் நிறுவனம் டிக்டாக் செயலியை பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கியுள்ளது. சீனாவிலிருந்து டிக்டாக் என்னும் செயலி கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த செயலியை பயன்படுத்திய 400க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பல்வேறு வகையிலும் தீமையை தரும் டிக்டாக் செயலுக்கு தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டிக்டாக் செயலி மீதான நடவடிக்கை குறித்து மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் இந்த விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு அவர்கள் ஒத்திவைத்தனர். இதனிடையே ஆப்பிள், கூகுள் ஆகிய நிறுவனங்கள் டிக்டாக் செயலியை நீக்கும்படி எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து கூகுள் நிறுவனம் இந்தியாவில் டிக்டாக் செயலியை பயன்படுத்த முடியாதபடி பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கியது. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அவர்களது வீட்டுக்கு அருகிலேயே உள்ள வாக்குச்சாவடியிலேயே வாக்களிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாதவர்கள் nvsp.in என்ற வலைதளத்தில் படிவம் 6ஐ பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது இருப்பிடத்திற்கு அருகே உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இதன் மூலம் கள்ள வாக்குகளும் தவிர்க்கப்படும். இதற்கு தேவையான சான்றுகளான வாக்காளர் அடையாள அட்டை, மார்பளவு புகைப்படம், தற்போதைய முகவரி சான்று மற்றும் ஆதார் படிவங்கள் சமர்ப்பிப்பதுடன் தேர்தல் அலுவலர்களால் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடுநிலையாக செயல்படுவதால் தனது உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என கரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்பழகன் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த சில நாட்களாக அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையில் சிலர் நடந்து கொள்வதாகவும், திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியின் உத்தரவின் பேரில் வழக்கறிஞர் செந்தில் உள்ளிட்டோர் தனது வீட்டுக்கு வந்து நேற்று முன்தினம் தகராறில் ஈடுபட்டதோடு வீட்டுக்குள்ளும் நுழைய முயன்றதாகவும் தெரிவித்தார். சுமார் 100 பேர் 30 இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வந்து அச்சுறுத்தும் வகையில் வீட்டிற்குள் நுழைய முயன்றதாக தெரிவித்த ஆட்சியர் அன்பழகன், இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளித்ததோடு காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நடுநிலையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக மிரட்டினால் எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பிய கரூர் ஆட்சியர் அன்பழகன், இதனால் தனக்கும் தனது குடும்பத்தாரின் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோலாலம்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6.38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சிக்கு மலிண்டோ விமானம் வந்தது. அதில் வந்த பயணிகளிடம் மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்த ரஷீத் உசேன் என்பவரை சோதனை செய்ததில் அவர் வைத்திருந்த சாம்சங் போன் ஐபேடில் 6.38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 201 கிராம் தங்கம் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர்.
தேர்தலின் போது வன்முறை சம்பவங்களை தடுக்கும் விதமாக ரவுடிகளை கண்காணிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி தெரிவித்தார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்குச்சாவடியை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரவுடிகள் வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்படாதவர்களை கண்காணிக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க 90 தேர்தல் பறக்கும்படை குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்த சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு 100 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்படுவதாக பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பொன்னுத்தாய், இறையன்பு ஆகிய இருவரும் டோக்கன்களை பெற்றுக்கொண்டு பணம் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரையும் பிடித்து பாளையங்கோட்டை போலீசார் வசம் ஒப்படைத்தனர். இவர்களிடமிருந்து 23,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பிடிபட்டது. திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவருடைய சட்டை பைக்குள் 1 கிலோ 170 கிராம் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் இருப்பது தெரிய வந்தது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் தங்கக்கட்டிகள் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி மூலமாக சென்னை கடத்தி வரப்பட்டதாக ஒப்புக்கொண்டார். அவரிடம் மேற்படி விசாரணையை சுங்கத்துறையினர் முடுக்கிவிட்டுள்ளனர். கடத்தல் தங்கத்தின் சர்வதேச மதிப்பு 38 லட்சம் ரூபாய் ஆகும். சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது திருவாரூரைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் என்பவரை மறைத்து வைத்திருந்த 100 கிராம் எடையுள்ள தங்க சங்கிலியை பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஈரோட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் 186 வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஈரோடு மாவட்டம் வஉசி பூங்கா வளாகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தும் பணிகள் நடைபெற்றது. பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்ல ஒரு மண்டலத்திற்கு ஒரு வாகனம் என 186 வாகனங்கள் அனுப்பப்பட உள்ளது. இயந்திரங்களை கொண்டு செல்ல உள்ள 186 வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டது. இந்த வாகனத்துடன் மண்டல அலுவலர், மண்டல உதவி அலுவலர், மண்டல அலுவலக உதவியாளர் என 3 பேர் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் இந்த கருவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கருப்புலீஸ்வரர் கோயிலின் சித்திரை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்துள்ள நெல்லூர்பேட்டை பகுதியில் புகழ்பெற்ற கருப்புலீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த இக்கோயிலின் சித்திரை தேரோட்டம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷமிட்டவாறே தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோயிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளிலும் உலா வந்த சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கோவை கம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் 36 வயதான கார்த்தி. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா விற்பனை செய்ததாக வழக்கு நிலுவையில் உள்ளது. குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இவர் சில மாதங்களுக்கு முன்பு விடுதலையானார். இந்த நிலையில் கடைவீதி காவல் நிலையத்தில் கார்த்தி மீது கஞ்சா விற்பனை செய்த வழக்கில் போலீசார் கைது செய்தனர். நீதிபதி வீட்டிற்கு அழைத்துச் சென்றபோது திடீரென மயங்கி விழுந்த கார்த்தி மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். விசாரணை கைதி வலிப்பு வந்து இறந்தாரா அல்லது சயனைடு சாப்பிட்டு இறந்தாரா என்பது குறித்து உடற்குறாய்வுக்கு பிறகே தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற உள்ளது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா குடும்பத்துடன் திருப்பதி திருமலையில் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா குடும்பத்துடன் நேற்று திருப்பதி திருமலைக்கு சென்றார். அங்கு அவரை வரவேற்ற தேவஸ்தான போர்டு நிர்வாகிகள் தரிசனத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர். இன்று சிறிசேனா தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த பின் ரங்கநாயகி மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் செய்தனர். பின்னர் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர். வேளச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ஏமாற்றிய தம்பதியின் மகனை தேடிப்பிடித்து காவல்துறை வசம் ஒப்படைத்தனர்.
சென்னை அடுத்த வேளச்சேரியில் பல ஆண்டுகளாக குப்புசாமி செல்வி தம்பதியினர் ஏலச்சீட்டு நடத்தி வருகின்றனர். பல ஆண்டு காலமாக ஏலச்சீட்டு நடத்தி வந்த காரணத்தினால் இவர்களை நம்பி 100க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டினர். ஆனால் திடீரென சில மாதங்களுக்கு முன்பு இத்தம்பதியினர் தலைமறைவாகிவிட்டனர். பணம் கட்டியவர்கள் இது குறித்து கிண்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். பணத்தின் மதிப்பு அதிகமாக உள்ளதால் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவுக்கு இந்த புகார் பதிவு செய்யப்பட்டது. போலீசாரும் இத்தம்பதியினரை தேடி வந்தனர். இந்த நிலையில் குப்புசாமி செல்வி தம்பதியினர் மகன் நவீன் கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி படித்து வருவதாக பணம் கட்டியவர்களுக்கு தெரிய வந்தது. தகவலின் பேரில் 70க்கும் மேற்பட்டவர்கள் அந்த விடுதியை முற்றுகையிட்டனர். அப்போது விடுதியின் உரிமையாளர் சம்பந்தப்பட்ட நபரை அசோக் நகர் போலீசார் வசம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நவீனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆல்ரெடி வந்து ஒன் இயர் முன்னாடியே என்னுடைய காசு அவங்ககிட்ட அமௌண்ட் இருந்தது, ஒரு 3 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்தது. நான் வந்து அப்போ கேட்டப்போ என்ன சொன்னாங்க, நான் வந்து இப்போ வந்து ஓன் ஹவுஸில் இருந்து ரெண்ட்டுக்கு போயிருக்கேன், நீ வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன், இப்போ ஃபண்டு டைமில் எனக்கு வந்து இதுவாக இருக்குது, நான் வந்து அப்புறமா கொடுக்குறேன்னப்போ ஒரு 4 லட்ச ரூபாய் லாஸ்ட் டைமில் என்கிட்ட வாங்கினாங்க. அது சேர்த்து மொத்தம் 7 லேக்ஸ் அவங்ககிட்ட இருக்குது என்னுடைய பைசா. ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 லட்ச ரூபாய் சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டு 2 போட்டிருக்கேன், அதுவும் கட்டிட்டு வரேன் அவங்களாண்ட. 1 லட்ச ரூபா சீட்டை வந்து 16 மாதம் கட்டியிருக்கேன், 2 லட்ச ரூபா சீட்டு போட்டு 8 மாதம் கட்டியிருக்கிறேன். இங்கே வந்து ஏஆர் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, அந்த ஹாஸ்டலாண்டே ஏதோ ஒரு பையன் பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டோம், ஆட்டோ பிடிச்சி எல்லாமே வந்துட்டு தான் அவனை பிடிச்சி அவன் உள்ளே இருந்துதான் அவங்க ஹாஸ்டலில் இருக்கவங்க வந்து எங்களுடைய இன்சார்ஜில் இருக்கும்போது நாங்கள் வந்து இப்போ விட முடியாது, எங்கள் ஹாஸ்டல் பேர் கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு போலீஸ் மூலிமா வந்து அவங்க வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.